அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் ஸ்ரீ ஆஞ்சநேய புராணம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நேற்று ஆஞ்சநேயர் பறந்து போறாங்க இலங்கைக்கு. அதுல நடுவுல சில தடைகள்லாம் வருது. அதெல்லாம் அவங்க அதையும் அந்த அதெல்லாம் சவால்களாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு சவாலையும் முறியடித்து அவர் முன்னேறி போறார். அதான் நேத்து பார்த்தோம். நம்ம மாருதியின் மகத்தான பிரயாணம் ஆரம்பிக்கிறார். ஜடாயு சொல்லுது, நீங்க உன்னால மட்டும்தான் இது முடியும். ஏன்னா நீ சிறு வயதிலேயே சூரிய பகவான் கிட்டே போனவன். நீனு அதை ஒரு பழம் நினைச்சிட்டு அதை பறிக்க போன எடுக்கிறதுக்காக நீனு 5 வயதா இருக்கும் போதே போன. ஆனா உனக்கு ஒரு சாபம் இருந்தது. உன்னுடைய சக்தி என்னன்னு உனக்கே தெரியாது. யாராவது எடுத்து சொன்னாதான் உன்னோட சக்தியே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல சொல்ல இவருக்கு ஜிவு ஜிவுன்னு அப்படியே பறக்க ரெடி ஆகுது. உடம்பும் மனசும் தயாராகுது. ஏன்னா அவர் சக்தி அவருக்கு தெரியாது. ஜடாயு எடுத்து சொல்லும் போது அவருக்கு புரியுது. உடனே புறப்பட்டு போகும்போது நிழலை பிடித்த அரக்கின்னு ஒரு சாப்டர் 28 நேற்று பார்த்தோம். அதுல இந்த அவர் பறந்து போக போக அந்த நிழலை அந்த அரக்கி பிடிச்சிருக்கிறா. அவ இலங்கைக்கு காவலாக யாரும் அதுக்குள்ளார போகாம பாத்துக்கிறா. அந்த அரக்கி கட்ட விரல் சைஸ்ல அவர் சின்னதாகி அவ்வளோ வாயை திறந்து நீ எனக்கு உணவாக்கணும் அப்படின்னு சொல்றா. அதனால வாய்க்குள்ளார போயிட்டு அவ வயிற்று கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்தோன்னே அந்த அரக்கி மாண்டு போயிடறா. அது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன தடை வந்தாலும் அது ஜெயிக்கிறாரான்னு பார்க்கறதுக்காக தேவர்கள்லாம் அந்த சுரசை அப்படிங்கிற அரக்கி ஆகாய ஆகாயத்திலிருந்து ஆகாயத்தையும் பூமியும் அடைத்து கொண்டு நிற்கிறா. அப்போ தேவர்கள்லாம் ஒன்று அனுப்பியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் போது அந்த அறைக்கு தேவர்கள் அனுப்பியிருக்காங்க. இவருக்கு என்ன தடை வந்தாலும் அந்த கடக்க இவருக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அப்ப அவ வாயை பிளந்து கொண்டு நிற்கும் போது எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றாள். நான் உனக்கு உணவாக நான் ஆக்க போறேன் அப்படின்னா எனக்கு அது சந்தோஷம்தான். யாருக்காவது உதவியாக நம்ம இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்க, அந்த மாதிரி உனக்கும் உணவாக நான் ஆக போறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ராமருடைய காரியமாக போய்கிட்டு இருக்கேன். அந்த காரியத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டு நான் உனக்கு உணவாக நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு ஹனுமான். இல்லை, நான் உன்னை இப்பயே நான் சாப்பிட்டணும்னா ராமருடைய காரியம் தடைப்பட்டு போயிடும், அப்படி நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால கட்டை விரல் சைஸ்க்கு தான் அப்பையும் மாறி வாய்க்குள்ளார் போயிட்டு டக்குன்னு வந்தாரார். ஏன்னா அவர் நல்லா இருக்கின்னு அவருக்கு தெரியும். உடனே அவ சுயரூபம் பெற்று அந்த சமுத்திரராஜனோட கட்டளை அது. ஏன்னா சமுத்திரராஜன் இக்ஷவாகு குலத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர். ஏன்னா அவங்க டெய்லி அதில் சமுத்திரத்தில் நீராடி பூஜை செஞ்சு அப்புறம்தான் அவங்க காரியங்களே அவங்க தொடங்குவாங்க. அதனால சமுத்திரராஜன் கடலுக்கெல்லாம் அரசன் அவனோட கட்டளையினால தான் நான் இந்த மாதிரி அரக்கியாக மாறினேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய சுயரூபம் பெற்றோன்னா அவங்க போயிடறாங்க. சுரசை நிஜ உருவை கொண்டு ஆஞ்சநேயரை பணிஞ்சு வணங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க தேவர்கள்லாம் மலர் மாதிரி பொழியிறாங்க ஆஞ்சநேயரை. அப்புறம் தான் அந்த இலங்கை கிட்ட நெருங்கும் போது தான் அந்த நெஜ அறிக்கை வரா. அந்த அறிக்கையை கொண்டுட்டு இலங்கையில் போய் குதிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி அந்த தாண்டும் போது இன்னொரு தடை வருது. அந்த மைனா பர்வதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்வதம் மைனாக பர்வதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை பூமியில இருக்கு. அப்ப சமுத்திரராஜன் அவர் பறந்து வர்றாரு, வாயுவோட புத்திரன். நீ அங்க அவர்
கொஞ்சம் லேண்ட் பண்ணிட்டு மறுபடியும் போகட்டும், ஒரு பிரேக் மாதிரி. அதனால நீ கடலுக்குள்ளார மறைஞ்சு இவ்வளோ நாளாக இருக்க, நீ வந்து உயரமாக எழுந்துரு அப்படின்னு சொல்லுவார். இவரா வேகத்தில் போய்கிட்டு இருக்காரு ஒரே ஸ்பீடில். திடீர்னு குறுக்க ஒரு மழை வந்தோன்னா அவருக்கு கோபம் வந்துடும். யார் இது குறுக்க வரணும்னு, இல்லை இல்லை நீக்கோ, அது மனித உருவ கொண்டு அது பேசும் அந்த மலை, மைனாக பர்வதம். நாங்கள் சென்ற வருடம் இலங்கை போனப்போ அந்த மைனாக பர்வதம் போனோம் நாங்கள். அந்த அது கடலில் போய் ரொம்ப தூரத்துக்கு அந்த பக்கம் இருக்கும், இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில். அது வந்து அதில் ஒரு அம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் அது. நாங்கள் ஆனால் அந்த அம்மனை பார்க்க முடியல, ஏன்னா லஞ்ச் டைமில் போயிட்டோம், அதனால பார்க்கல. ஆனால் அந்த கோயிலுக்கு போனோம். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல், ரியலி வெரி பவர்ஃபுல்ங்கிறத உணர்ந்தேன் நான் அந்த கோயிலில் இருக்கும்போது. அந்த மலை வந்து மேலே வந்து எழும்பி நிற்கிது. இவர் கோபப்பட்டோன்னே அந்த மலை சொல்லுது, நான் உங்களுக்கு உதவுறதுக்காக தான் வந்தேன், கிட்ட ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பறந்து போகிறதுக்காக சமுத்திரராஜன் கட்டளை இது அப்படின்னு சொல்லுது. ரொம்ப நன்றி, நான் வரும்போது வரேன், இப்போ நான் வேலையாக ராமருடைய காரியமாக போயிட்டுருக்கேன், என்னை தடுக்காத அப்படின்னு தடவி கொடுத்துட்டு அப்படி மேலே பறந்து போயிடுறாரு. திரும்ப வரும்போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எல்லா சவால்களையும் கடந்து இலங்கையை பார்த்தா அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. அந்த 3 மலை, திருக்கோணமலை இருக்கு, அதுக்கு நடுவில் வந்து அப்படி ஜெகஜோதியாக இருக்குது அந்த இலங்கை. தடாகங்களும் மண்டபங்களும் சோலைகளும் அரண்மனைகளும் கண்ணுக்கு வந்து விருந்தாக இருக்குதாம். அதுக்கு இடையில புகுந்து அவற்றினுடனே புகுந்து அண்ணியை வந்து தேட ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த கரையில் போய் குதிச்சிட்டார் இலங்கையில். அது வரைக்கும் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு 29 சாப்டர், வழிமறித்த லங்கினி அப்படின்னு சொல்லிட்டு. இலங்கையை அடைந்ததும் ஆஞ்சநேயர் உடனடியாக அணியை தேடும் வேலையை தொடங்கவில்லை. அஸ்தமித்து இருள் பரவிய பின்னரே நகரத்தில் நுழைய வேண்டும் என மரங்கள் அடர்ந்த சோலை ஒன்றில் பதுங்கி இருந்தார். கட்டும் காவலும் கொண்ட அந்த பட்டணத்துக்கு அந்நியன் ஒருவன் வந்திருப்பதை யாராகிலும் கண்டுவிட்டால் அவர் காரியம் சுலபத்தில் நிறைவேறாது, அசாத்தியமாகிவிடும் அல்லவா. ஆகவே இலங்கையில் இருள் பரவுவதை எதிர்நோக்கி சோலையில் காத்திருந்தார். அது முன்னிரவில் நிலவு காயும் காலம். சூரியன் மேற்கே அஸ்தமித்து சற்றைக்கெல்லாம் எங்கும் இருள் சூழ்ந்ததோடு கிழக்கே சந்திரனும் உதயமானான். அதனுடைய வெண்ணிற ஒளியில் இலங்காபுரியே சொர்க்கபுரியாக காட்சி தந்தது. மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் நிலவின் பிரகாசத்திலே இழுத்து செல்லப்படும் படகுகள் போல தோன்றின. அவற்றின் மாடங்களில் பொதிக்கப்பட்டிருந்த நவமணிகள் நில ஒளியில் வர்ண ஜாலங்களை வாரி இறைத்தன. மாடங்களில் நின்றவாறு அரக்க மாதர்கள் நிலவின் அழகு காட்சிகளை ரசித்து கொண்டிருந்தனர். காவல் மாடங்களிலும் கோபுரங்களிலும் உள்ள காவல் வீரர்கள் இங்கும் அங்கும் நகருவதால் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்கள் ஒன்றின் மீது ஒன்று உராய்த்து சப்தத்தை உண்டாக்கின. கரை இறங்கிய போது நகரத்திலே காணப்பட்ட சந்தடி கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வந்தது. ஆஞ்சநேயர் சோலையை விட்டு வெளிப்பட்டு மலையின் மீது ஏறலானார். மலையின் உச்சியில் அமைக்கப்பட்ட அந்த நகரத்தை சுற்றிலும் உயரமான மதில் சுவர் சென்றது. 4 பிரதான வாயில்களிலும் வீரர்கள் கண்ணும் கருத்துமாக காவல் காத்து வந்தனர். அங்கங்கே திருப்பங்களில் மதில் சுவர்களில் மாடங்கள் அமைத்து காவல் நிலையங்களை ஏற்பாடு செய்திருந்தனர். கோட்டை வாயிலை நெருங்கி ஆஞ்சநேயர் ஒரு கணம் தயங்கி நின்றார். அதன் வழியாக உள்ளே நுழைவதென்றால் வீரர்களுடன் மோத நேரிடும். அந்த செய்தி விரைவிலேயே ராவணனுக்கு எட்டிவிடும். அந்நியன் ஒருவன் வந்திருப்பதாக அறிந்தால் அவன் எச்சரிக்கையாகி விடுவானே.
ஆகவே வாயில் வழியாக நுழையாமல் இருளடர்ந்த பகுதி ஒன்றை அடைந்து மதில் சுவரை தாண்டி உள்ளே குதிக்க விரும்பினார். மலை சரிவிலே பதுங்கி பதுங்கி மெல்ல ஒரு திருப்பத்தை அடைந்தார். அங்கு சமீபத்தில் காவல் நிலையங்கள் ஏதும் காணப்படவில்லை. அந்த இடம்தான் நகருள் நுழைய ஏற்ற இடம் என எண்ணியவராய் மதில் சுவரை நெருங்கினார். அடுத்த கணம் யாரோ அவருடைய கையை பிடிப்பது போன்று உணர்ந்து திரும்பினார். எதிரே விவரிக்க முடியாத பயங்கர தோற்றத்துடன் அரக்கி ஒருத்தி நின்றாள். அவளுக்கு பல கைகள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வித ஆயுதங்களை ஏந்தி இருந்தாள். அடே அற்ப குரங்கே, யார் நீ? பதுங்கி பதுங்கி இங்கு வர காரணம் என்ன என்று பேயை போன்று சீறியவாறு கேட்டாள். அம்மணி, தாங்கள் யாரோ? ஒரு முக்கிய காரியமாக இலங்காபுரிக்கு வந்துள்ளேன். என்னை தடுக்க வேண்டாம், விரைவிலேயே திரும்பி விடுவேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட அவள் கடகடவென்று சிரித்தாள். அந்த வேகத்தில் பக்கத்தில் இருந்த பாறைகள் பெயர்ந்து சரிவிலே உருண்டன. ஆஞ்சநேயரோ ஒன்றுமே நேராதது போல் நின்று கொண்டிருந்தார். அதை கண்டு அரக்கி ஆச்சரியப்பட்டாள். அடே, கொஞ்சமும் பயப்படாது நிற்கும் நீ யார்? என்னை கண்டு என் எதிரில் இதுவரை யாரும் நின்று பேசியது கிடையாதே. இலங்கையின் காவல் தெய்வமான லங்கினி நான் என்றாள். ஆஞ்சநேயர் அவளை வணங்கினார். அம்மா, என்னை தடுக்காதே. இலங்காபுரியின் ஆனந்தமயமான அரண்மனைகளையும் மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் கண்டுகளிக்க வந்துள்ளேன். அவற்றை பார்த்ததும் திரும்பி விடுவேன். வாயு புத்திரன் நான், என்னை ஆஞ்சநேயன் என்று அழைப்பார்கள் என்று பணிவோடு தெரிவித்தார். அடை குரங்கே, இந்த பட்டணத்தில் அந்நியன் நுழைய முடியாது என்பதை அறியாயோ? மூடா, இந்த நகரத்தின் காவல் தேவதையான நான் இந்த பட்டணத்தை எல்லா திக்கிலிருந்தும் காத்து வருகின்றேன். நான் அறியாமல் ஒரு பிராணியும் உள்ளே நுழைய முடியாது. என்னை மீறி நுழைய முயலும் யாவரும் உயிருடன் பிழைத்து செல்ல முடியாது. இந்த அபாயங்களை உணராத நீ ஓர் அசடனாக தோன்றுகின்றாய். பயம் என்பதே தெரியாத குழந்தையாக இருக்கின்றாயே. ஓடிப்போய்விடு. உன் மீது கருணை கொண்டு உன்னை ஒன்றும் செய்யாது விட்டு விடுகின்றேன் என்றாள். லங்கினியின் வார்த்தைகளை கேட்ட ஆஞ்சநேயர் கைகளை கொட்டி கொண்டு இடி இடி என்று சிரித்தார். அவர் சிரிப்பு அரக்கியின் கோபத்தை உக்கிரமாக தூண்டிவிட்டது. அடே, நான் சொல்கின்றேன், நீ விளையாடுகின்றாயா? இப்பொழுது இங்கிருந்து ஓடிப்போகின்றாயா இல்லையா? கொசுவை அடிப்பது போல அடித்து கொன்று விடுவேன் என்று சீறினாள். தாயே, நான் வந்திருக்கும் காரியத்தை முடிக்காத திரும்ப விரும்பவில்லை. ஏனெனில் நான் தோல்வியுடன் திரும்புவேன் ஆகில் என்னை சேர்ந்தவர்கள் என்னை உயிருடன் விட்டு வைக்க மாட்டார்கள். கையாலாகாதவன் என்றும் பேடி என்றும் ஏளனம் செய்தே என்னை கொன்று விடுவார்கள். ஆகவே தயவு செய்து என் வழியை விட்டு விலகினல் என்றார் ஆஞ்சநேயர். கேவலம் அற்பமான ஒரு குரங்கு தன்னை அலட்சியம் செய்வதை லங்கினி விரும்புவாளா? ஆஞ்சநேயருடைய கையை பிடித்து இழுத்து அவருடைய கன்னத்திலே ஓங்கி அறைந்தாள். ஆஞ்சநேயர் உடலை சிலிர்த்து கொண்டார். அவருடைய திரண்ட தோள்கள் இரண்டும் விம்மி எழுந்தன. லங்கினி, நான் உன்னோடு சண்டையை விரும்பவில்லை. இருந்த போதிலும் என்னை நீ வீண் வம்புக்கு இழுத்து விட்டாய். உன் வலிமையை காட்டிவிட்டாய். நான் என் வலிமையை காட்ட வேண்டாமா என்று சீறியபடி பாய்ந்து அவள் மார்பில் ஓங்கி அறைந்தார். லங்கினி இது நாள் வரை அது போன்ற ஒரு அடியை வாங்கியதில்லை. இடியால் தாக்கப்பட்டவள் போல் தள்ளாடினாள். கண்களில் பூச்சிகள் பறந்தன. மூச்சு முட்டியது. எதையாவது பிடித்து கொள்ள மாட்டோமா என்று இரு கைகளாலும் காற்றிலே துளாவினாள். பின்னர் அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டாள். இரண்டாவது அறை தேவையா என குனிந்து பார்த்தார் ஆஞ்சநேயர். லங்கினி மேல் மூச்சு வாங்க மெல்ல எழுந்து இரு கைகளையும் கூப்பி அவரை வணங்கினாள். ஐயனே, எனக்கு இப்பொழுது ஒரு விஷயம் நினைவுக்கு வருகின்றது. முன்பு பிரம்மன் எனக்கு சொல்லியிருக்கின்றார். எத்தினம் ஒரு குரங்கு உன்னை வெற்றி காண்கின்றதோ அத்தினத்திலிருந்து இலங்கைக்கு அழிவு ஆரம்பம் என்று கூறியிருக்கின்றார். உன்னுடைய பராக்கிரமத்தை நான் மேலும் பரிசோதிக்க ஆசைப்படவில்லை. என்னை விட்டுவிடு. நீ தாராளமாக உள்ளே சென்று உன் காரியத்தை முடித்து கொண்டு திரும்பு. சத்தியம் வெல்லும். தீமை அழியப் போகின்றது என்றாள். லங்கினியிடம் அனுமதி பெற்ற ஆஞ்சநேயர் சத்ரு கிரகத்தில் இடது காலை முதலில் வைக்க வேண்டும் என்பதற்கேற்ப மதிலின் மீது ஏறி முதலில் இடது காலை வைத்து உட்புறம் இறங்கினார். வெளியே இருந்து பார்த்ததற்கும் அதிகமாக மதிலின் உட்புறம் இறங்கி நகரை பார்த்தபோது அதன் சௌந்தரியம் பிரகாசித்தது. சோலைகளும்
தடாகங்களும் மண்டபங்களும் அரண்மனைகளும் கண்ணுக்கு விருந்தாக இருந்தன. அவற்றினூடே புகுந்து அன்னையை தேடலானார். இதோட அந்த 29th சாப்டர் முடியுது. 30யும் பார்த்துருவோம். சின்னதா தான் இருக்கு. அப்புறம் 2ஐயும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்றேன். தாயை தேடும் தனையன். ஆஞ்சநேயர் இலங்கையின் சந்து பொந்துகளை கடந்து பிரதான வீதிகளுக்கு வந்தார். அங்கங்கே அவர் கண்ட காட்சிகள் பிரமிக்க வைப்பதாயிருந்தது. கந்தர்வ பெண்கள் நடனத்தாலும் இசையாலும் அரக்க மனிதர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தனர். யக்ஷ மாதர்கள் அரக்கிகளுக்கு அலங்கார பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களுடைய இந்த இழிநிலையை காணும்போது அவருடைய நெஞ்சம் விம்மியது. தங்களுக்கு இந்த கொடுமையிலிருந்து விடுதலையே கிடையாதா என்ற துக்கம் அவர்கள் பார்வையில் பிரதிபலிப்பதை அவர் உணர்ந்தார். பொறுங்கள் தாய்மார்களே, உங்களுடைய நல்ல காலத்துக்கு தான் ராவணன் அன்னையை தூக்கி வந்துள்ளான் என்று மனத்திலே அவர்களுக்கு சமாதானம் கூறிக்கொண்டார். அரக்க தளபதிகளுடைய வீடுகளில் புகுந்து புறப்பட்டார். ஒவ்வொரு மாளிகையிலும் பலத்த காவல் இருந்தது. உருவத்தை சுருக்கியும் விரித்தும் மாடங்கள் வழியாகவும் ஜன்னல்கள் வழியாகவும் உட்புகுந்து தேடலானார். பிரகஸ்தன், மகாபார்ஷ்வன், மகோதரன், விருபக்ஷன், வித்யுஜ், ஜிஹ்வன், வித்யுன்மாலி, வஜ்ரதம்ஷ்ட்ரன், சுகன், சாரணன், ஜம்புமாலி, லட்சுமிகேது, சூரிய சத்ரு, வஜ்ரகாயன், தூம்ராக்ஷன், வித்யுத் ரூபன், கணன், விகணன், சுகநாசன், வக்ரன், கடன், விகடன், ஹிரஸ்வ கர்ணன், தம்ஷ்ட்ரன், ரோமசன், யுத்தோன்மத்தன், மத்தன், துவஜக்ரீவன், இந்திரஜிக்வன், ஹஸ்திமுகன், கிராலன், பிசாசன், சோனிதாக்ஷன் ஆகியோருடைய வீடுகளில் புகுந்து பெண்களிடையே ஜானகியை தேடினார் ஆஞ்சநேயர். அன்னையின் இருப்பிடத்தை அவரால் அறிய முடியவில்லை. அரக்கர்களுடைய போகம் நிறைந்த வாழ்க்கையை காணும்போது அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. தங்களுடைய அலங்கோல நிலையை சிறிதும் உணராது மஞ்சங்களில் கணவனை அணைத்தபடி அரக்க மாதர் துயில் புரிந்தனர். சில இடங்களில் அளவற்ற மதுபானத்தால் போதைக்கு ஆளாகி பிதற்றியபடி தரையில் புரண்டு கொண்டிருந்தனர். நேரம் சென்று கொண்டிருந்தது. நடுநிசிக்கும் மேலாகிவிட்டதை வானத்து நிலா எடுத்து காட்டியது. ஆஞ்சநேயரோ மனம் தளரவில்லை. தெருக்களில் நிழல் விழும் பகுதிகளில் பதுங்கி சென்றார். ஓரிடத்தில் திடீரென்று அவரை யாரோ இழுப்பது போல தோன்றியது. திடுக்கிட்டு தம்மை சுதாரித்து கொண்ட போது பர்வதம் போன்ற மல்லாந்து கிடந்த அரக்கனுக்கு அருகில் தாம் இருப்பதை கண்டார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவன் மூச்சை உள்ளே இழுக்கும் போது வெளியே விடும் போதும் பலத்த காற்று வீசுவது போல் இருந்தது. அதன் வேகத்தில் தான் அவர் இழுக்கப்பட்டிருந்தார். மாளிகையின் நடுமுற்றத்தில் கிடந்த அந்த மாபெரும் மாமேச பர்வதத்தை கண்டதும் ராவணனோ என்று ஐயம் எழுந்தது. அருகில் சென்று அவனை கூர்ந்து நோக்கினார். ராவணனாக இருக்குமானால் 10 தலைகள் 20 கைகள் இருக்க வேண்டுமே. அவனுக்கோ ஒரே தலையும் 2 கைகளும் மட்டுமே இருக்கின்றன. அவன் ராவணன் அல்ல என்று முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். கும்பகர்ணனே அவ்வாறு கிடந்தவன். மீண்டும் பல அரண்மனைகளை கடந்து ஒரு மாளிகையை அடைந்து உள்ளே நுழைந்தார். மஞ்சத்திலே மனைவியை அணைத்தவாறு அயர்ந்து உறங்கும் அவனை கண்டதும் ஒரு கணம் நின்றார். அந்த முகத்தில்தான் என்ன தேஜஸ் பிரகாசிக்கின்றது! உத்தமன் அன்றோ அறிவான். அரக்க குலத்திலே அவர்கள் வழக்கத்துக்கு மாறாக ராவணனுக்கு சகோதரனாக பிறந்த அந்த உத்தமன் விபீஷணனை கண்டு பேருவகை கொண்டார் அனுமான். உன்னை சகோதரனாக பெற்றிருந்தும் ராவணன் இம்மாதிரி
அதர்ம காரியத்தில் இறங்கி உள்ளானே, அதற்கு நீ எவ்வாறு பொறுப்பாளியாவா? அவன் அழிவு காலம் அவனை இழுத்து செல்கின்றது அன்றோ என்று மனத்திலே சொல்லிக்கொண்ட அவர் விபீஷணனுடைய கிரகத்தை விட்டு புறப்பட்டு இந்திரஜித்தின் அரண்மனையை அடைந்தார். கம்பீரமான தோற்றத்தோடு மஞ்சத்திலே சயனித்திருந்த இந்திரஜித்தை கண்டதும் ஆஞ்சநேயர் ஆகா, வீரமே வீரம் என்று புகழ்ந்தார். உருண்டு திரண்ட கைகளும் உயர்ந்த தோள்களும் அகன்ற மார்பும் அவனுடைய பராக்கிரமத்தை எடுத்து கூறின. பின்னர் இலங்கா பட்டணத்தின் நடுநாயகனாக அகழி சூழ்ந்த ராவணனுடைய அரண்மனையில் நுழைந்தார். அரண்மனை முழுவதும் நவரத்தினங்களை கொண்டு இழைக்கப்பட்டதோ என நினைக்கும்படி நில ஒளியில் பிரகாசித்தது. பல வாயில்களை கடந்து அந்தப்புறத்தை அடைந்தார். இசையும் நடனமும் சற்று முன்புதான் ஓய்ந்தனவென்பதற்கு அறிகுறியாக இசைக்கருவிகள் மீதே கவிழ்ந்து உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் கலைஞர்கள். அவற்றை எடுத்து வைத்து விட்டு படுக்க நேரமில்லாது அவர்கள் தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். நடுநாயகமாக விளங்கிய ஒரு மண்டபத்திலே போடப்பட்டிருந்த மஞ்சத்தில் படுத்து கிடந்தான் இலங்கேசன். காதுகளில் அணிந்திருந்த குண்டலங்களின் மீது நில ஒளிப்பட்டு புதிய வண்ண கீற்றுகளை நாற்புறமும் வீசியது. உறக்கத்தில் இருந்த அந்த நேரத்திலும் ராவணனுடைய நெஞ்சம் விம்மி அடங்கியது. வாய் எதையோ பிதற்றியது. ஆஞ்சநேயர் அவர் அருகில் சென்று உற்று பார்த்தார். அவன் பிதற்றுவதை நன்றாக கேட்க முடியவில்லை. இருப்பினும் சீதை என்ற வார்த்தை அவன் வாயிலிருந்து நாலைந்து முறை வெளிப்பட்டதை அவர் கேட்டார். தூக்கத்திலும் அவள் நினைவுதானா? அவர் முகம் மலர்ந்தது. சீதை உயிருடன் இருக்கின்றாள் என்பதை தான் அது குறிக்கின்றது என அவர் உணர்ந்தார். மேலும் அவர் ராவணனை தன் அருகில் நெருங்கவும் விடவில்லை என்பதையும் நிச்சயித்து கொண்டார். இலங்கேசா, பிரம்மனுடைய வம்சத்தில் தோன்றிய நீ எத்தனையோ போகங்களுக்கு அதிபதியாக இருந்தும் கேவலம் இந்த விஷயத்தில் அறிவை இழந்து அழிவை தேடி கொண்டு விட்டாயே. உன்னுடைய இந்த போகபுரி உன் வம்சத்தாரோடு அழியப் போகின்றதே என்று மனத்திலே எண்ணியவராய் அங்கிருந்த பெண்கள் சயனித்திருக்கும் பகுதியை அடைந்தார். வழியெங்கும் அரக்க மாதர்கள் அலங்கோலமாக புரண்டு கிடந்தனர். அவர்களை கண்ணெடுத்தும் பாராது சென்றார். அங்கே விசாலமான அறை ஒன்றில் மஞ்சத்தில் படுத்திருந்த மண்டோதரியை கண்டதும் திடுக்கிட்டு நின்றார். மகாலட்சுமி போல எல்லையற்ற அழகுடன் விளங்கும் அவள் மேனியை கண்டு தாம் தேடி வந்த ஜானகியே என தீர்மானித்தார். கண்ணை கவரும் அவளுடைய தோற்றம் ஆஞ்சநேயருடைய முகத்தை சுளிக்க வைத்தது. ஸ்ரீராமனோ ஜானகியின் பிரிவை தாங்காத அல்லும் பகலும் துயரப்படுகின்றார். அவளை தேடி மீட்டு வருவது பற்றிய நேரமும் அவர் சிந்தனை செய்கின்றார். கவலையின்றி மஞ்சத்திலே படுத்து உறங்குகின்றாளே, அதுவும் அந்நியன் வீட்டிலே. அவர் பார்வையில் வெறுப்பு நிறைந்தது. அடுத்த கணம் அவருடைய கூரிய பார்வையில் ஏதோ ஒன்று தட்டுப்படுகின்றது. பரபரப்போடு அவளை நெருங்கி பார்த்தால் எச்சில் வழிந்து காய்ந்து அடையாளமிட்டிருப்பதை கண்டார். அவர் மேனி சிலிர்த்தது. உடலெங்கும் வியர்த்து கொட்டியது. சொல்ல முடியாத ஏதோ ஒன்று வயிற்றிலிருந்து எழும்பி நெஞ்சிலே வந்து அடைப்பது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. கண்கள் நீரை பொலபொலவென்று உதிர்த்தன. கிஷ்கிந்தை இருக்கும் திக்கை நோக்கி திரும்பி இரு கைகளையும் கூப்பி வணங்கினார். ஐயனே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் பெருத்த அபச்சாரம் செய்துவிட்டேன். இந்த பெண் என் அன்னை ஜானகி அல்ல. நான் தவறாக எண்ணிவிட்டேனே. என் உள்ளத்தில் எத்தனை கீழ்த்தரமான சிந்தனையை எழுப்ப செய்துவிட்டேன். நந்தனா, இக்ஷவாக குல திலகமான உம்மை மணந்த வனிதா ரத்தினம் இவ்விதமான ஒரு நிலைக்கு தன்னை உள்ளாக்கி கொள்வாளா? ஒரு காலம் மாட்டாள். இதனை நன்கு அறிந்திருந்தும் ஒரு கணத்தில் என் மனம் பேதலித்து விட்டதே. அன்னையின் பெருமையை உணர்ந்த நான் அவர்களை மட்டமாக எண்ணிவிட்டேனே. ஐயனே, என் தாய்க்கு நான் செய்த அபச்சாரம் என் நெஞ்சை சுட்டு பொசுக்குகின்றதே. மன்னித்து விடுங்கள் என்று நெஞ்சம் வெம்ப அழுதார். அவர் உடல் தள்ளாடியது. உடலில் உள்ள சக்தி அனைத்தும் போய்விட்டது போன்ற உணர்வை அடைந்தார். மெல்ல அங்கிருந்து வெளியேறி பக்கத்தில் இருந்த தோட்டத்தை அடைந்தார். அங்கொரு மரக்கிளையில் ஏறி அமர்ந்து கண்ணீரை பெருக்கினார். எவ்வளவு முயன்றும் அவர் மனம் சமாதானப்பட
பாடவில்லை. தெய்வத்தை குறைவாக எண்ணிவிட்டோமே என புழுவாய் துடித்தார். அத்தவறுக்கு பிரயாச்சித்தமாக ஸ்ரீராமநாம ஸ்மரணனே உகந்தது என ஸ்ரீராம ஜெபத்தில் இறங்கினார். சிறிது நேரம் சென்றது. அவர் மனம் தெளிவுற்றது. மறுபடியும் அன்னையை தேடி செல்லலானார். ராவணனுடைய அரண்மனை முழுவதும் ஓரிடம் பாக்கியில்லாது தேடினார். பொக்கிஷங்களை கொட்டி வைக்கும் பாதாள அறைகளிலும் புகுந்து பார்த்து விட்டார். சீதையை காணவில்லை. அரண்மனை விட்டு சற்று தொலைவில் இருந்த அசோகவனத்தை அடைந்தார். இலங்கையில் சீதையை காணாதது ஆஞ்சநேயருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அவர் புகுந்து பார்க்காத வீடுகள் இல்லை. பெண்கள் இருக்கும் இடங்களில் எல்லாம் வளைய வந்தாகிவிட்டது. அன்னையின் இருப்பிடத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை ராவணன் யாராவது இவ்விதம் சீதையை தேடி வருவார்கள் என்று எதிர்பார்த்து அவளை இலங்கைக்கு அப்பால் கொண்டு போய் வைத்திருக்கின்றானோ என்று சந்தேகம் எழுந்தது. அப்படி இருக்குமானால் அதை எவ்வாறு அறிந்து கொள்வது? ராவணனையே பிடித்து அடித்து சித்திரவதை செய்து கேட்கலாமா? மேலே என்ன செய்வது என்று யோசனையில் ஆழ்ந்தார். இதோட 30th சாப்டர் முடியுது. சிறையில் இருக்கும் செல்வி ஜானகியையும் பார்த்துருவோம். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் இந்த காமுகன் வைத்த கெடு. விபீஷண புத்திரி கண்ட விசித்திர கனவுகள். அன்னையிடம் சேர்ப்பித்த கணையாளி. அன்னை தந்த சூடாமணி. இதெல்லாம் நாளைக்கு தான் பார்க்க முடியும். அசோகவனத்தில் அரக்கவதம். பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்ட பிரம்மச்சாரி. சூப்பரான சாப்டர்ஸா வந்துகிட்டு இருக்கு. வாளில் இட்ட தீ. மலையிலே நிகழ்ந்த மாயம். சீதா தேவிய இப்பதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். அதாவது இலங்கேஸ்வரன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் அதனால இதை மட்டும் பார்த்துருவோம். சிறையில் இருக்கும் செல்வி. அசோகவனத்தில் மரக்கிளை ஒன்றில் அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்த ஆஞ்சநேயர் விசித்திர சப்தம் ஒன்றை கேட்டார். கூர்த்து கேட்டபோது அந்த சப்தம் யாரோ புரட்டிவிடும் ஓசை போல இருந்தது. அசோகவனத்தில் யாரோ இருக்க வேண்டும் என்று தோன்றியது. முதலில் அதை பார்க்கலாம் என கிளம்பி விட்டார். மரத்துக்கு மரம் தாவியபடி வந்த அஞ்சனா புத்திரன் அங்கே ஒரு விசித்திர காட்சியை கண்டார். பறந்து வளர்ந்த கிளைகளோடு கூடிய அசோக மரம் ஒன்றின் கீழ் யாரோ மாதுருத்தி அமர்ந்திருக்க அவளை சுற்றிலும் பயங்கர தோற்றங்களை உடைய அரக்கிகள் ஆயுதங்களுடன் காவல் இருந்தனர். அவர்கள் தங்களுக்குள் முறை வைத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தனர். தூக்கத்தில் ஆழ்ந்தவர்கள் விடும் குரட்டையே அந்த விசித்திர சப்தத்தை உண்டாக்கியது. மாருதி அப்பெண் அமர்ந்திருந்த மரத்திற்கு எதிர்ப்புறமிருந்த மரத்தில் ஏறி அடர்ந்த இலைகளுக்கிடையே தம்மை மறைத்து கொண்டு அவளை கவனிக்கலானார். அந்த பெண் கண்ணீர் விட்டபடி அமர்ந்திருந்தாள். அவள் கேசம் அவிழ்ந்து கிடந்தது. வாரி முடியப்படாததால் அதன் மீது தூசி படிந்திருந்தது. உடலிலே அழுக்கடைந்த வஸ்திரத்தை அணிந்திருந்தாள். தேகம் மெலிந்திருந்தாலும் அவள் முகத்தில் காந்தி குறையவில்லை. அடிக்கடி அவள், என் பிரபு ஸ்ரீராமனை நான் காண்பேனா, அவரை அடையும் பாக்கியம் எனக்கு உண்டா என்று நெஞ்சம் விம்மி துக்கித்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் ஒருவேளை சீதையாக அவள் இருக்கக்கூடுமோ என்ற எண்ணம் அவர் மனதில் எழுந்தது. ஸ்ரீராமனை நினைத்து அவள் படும் வேதனை கண்ட பின்னர் அவருக்கு தாம் நினைத்தது சரியே என்று தெளிவு ஏற்பட்டது. கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்ட போது அவர் ஜானகியின் தோற்றத்தை மனதில் ஒருவாறு உருவகப்படுத்தி கொண்டிருந்தார். அதற்கு சிறிதும் மாறுதல் என்று சீதை இருப்பதை கண்டதும் அவர் நெஞ்சம் பக்தியால் நெகிழ்ந்தது. ஆகா, இவளல்லவா உத்தமி! அண்ணலை விட்டு பிரிந்த
பிறந்ததும் முதல் முதல் துயரத்தையே துணையாக கொண்டு விட்டாளே, எல்லா விதத்திலும் இவள் கொண்டாட தகுந்தவள் அல்லவா? பிறந்த வீடுதான் சாமானிய சாமானியமானதா? ஜனகர் ராஜரிஷி ஆயிற்றே, புகுந்த வீடு அதற்கு எல்லா விதத்திலும் சமமானதன்றோ? தசரதருடைய பெருமைதான் என்னே. சத்திய சந்தர் என மூவுலகங்களாலும் கொண்டாடப்பட்டவர். அவருடைய மூத்த குமாரனுடைய கைப்பற்றும் பாக்கியம் பெற்ற ஜானகி அந்த குலாச்சாரத்தை கைவிட்டு விடுவாளா? கணவனிடம் அயோத்தி என்று ஸ்ரீராமனுடன் வனத்துக்கு புறப்பட்ட புண்ணியவதி அல்லவா? கணவனை பிரிந்த சோகம் அவள் உடலை பெரிதும் வாட்டியிருக்கின்றதே. பதிவிரதா சிரோன்மணியான உன்னை நெருப்பென அறியாத பஞ்சு மூட்டையாக ஆகின்ற இலங்கையிலே கொண்டு வந்து வைத்து கொண்டிருக்கின்றானே ராவணன். கல்யாணி, ஸ்ரீராமனை அடைந்து நீ பெரும் பாக்கியவதி என எண்ணி மகிழ்வதை விட்டு உன்னை அடைந்த ஸ்ரீராமனே பாக்கியம் செய்துள்ளார் என்ன பெருமைப்படும். இந்தவாறாக ஆஞ்சநேயர் ஜானகியை எண்ணி எண்ணி மகிழ்ந்தார். அந்த பதிவிரதா ரத்தினத்தை காணும் பாக்கியம் தமக்கு கிட்டியதை எண்ணி மெய் சிலிர்த்தார். இரு கைகளையும் கூப்பி கிளையில் அமர்ந்திருந்தபடியே அவளை நமஸ்கரித்தார். ஜானகியை கண்டுவிட்டார் ஆஞ்சநேயர். இனி அவளிடம் நெருங்கி தான் வந்திருப்பது பற்றி அறிவித்து அவள் துக்கத்தை மாற்ற வேண்டும். அதற்கான வழிகளை யோசிக்கலானார் அவர். பயங்கர அரக்கிகள் தேவியை சூழ்ந்திருக்கையில் அவர் எவ்வாறு நெருங்கி உரையாட முடியும்? ஆஞ்சநேயரின் சிந்தனையை தொலைவிலே கேட்ட சந்தடி கலைத்தது. திடுக்கிட்டு மரத்தின் உச்சிக்கு ஏறி பார்த்தார். மேலே அங்கவஸ்திரத்தின் பெரும் பகுதி தரையில் விழுந்து புரண்டு வர ராவணன் அவ்விடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் நடை வேகத்தை ஈடு கொடுக்க முடியாமல் காவலர்கள் பின்னால் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். நிசி வேளையில் இலங்கேசன் எழுந்து செல்வதை கண்ட காவலர்கள் அவன் போகும் இடத்தை உணர்ந்தவர்களாய் பின்னால் ஓடி வந்தார்கள். இதோட முடிச்சிருக்காங்க 31st. சரி, நம்ம 3 சாப்டர் பார்த்துருப்போம். அது என்னன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து இலங்கையில குதிச்சிட்டாரு ஆஞ்சநேயர். இப்போ நம்ம போனோம்னா நம்ம மாட்டிக்கிட்டுருவோம். யாராவது அந்நியன் ஒருத்தன் வெளியில் உள்ள ஆள் உள்ள வந்திருக்காங்க, குரங்கு வடிவில் தான் இருக்கார் அவர், இருந்தாலும் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்த காரியம் நிறைவேறாது. எதுக்கு வந்தோமோ அது நிறைவேறாமல் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கணும். அதனால பொழுது சாயட்டும், சாயங்காலம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு மரக்கிளைகளுக்கு இடையில அந்த மலையில் மறைஞ்சுக்கிட்டு இருக்கார். பொழுது சாயுது, சூரியன் மறைகிறாரு, நில ஒளிப்பட்டு மாட மாளிகைகள்லாம் அப்படியே பொன்னிறமாக ஜொலிக்குது. அப்போ வந்து மலை உச்சியில் ஏறி போய் பார்க்குறாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இலங்காபுரி வந்து நான்கு வாயில் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. 4லையும் கடுமையான காவல் இருக்காங்க. அந்த திரும்புகிற இடங்கள்லாம் கூட மாட மாளிகைகள் அமைத்து அதில் காவலுக்கு அந்த காவல் புரிகிறதுக்குன்னு அந்த இடங்கள்லாம் அமைத்து வச்சுருக்காங்க. இப்போ போனால் மாட்டிக்கோன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருக்காரு. அப்போ அந்த சந்தடி, அந்த ஆட்கள் நடமாட்டுறதெல்லாம் குறையுது. அந்த வாயில் வழியாக போனால் அந்த காவல் செய்கிறவங்கள்ட்ட மாட்டிக்குவோம். அதனால ஒரு பக்கம் வந்து அந்த மாட மாளிகையில் அந்த கார்னரில் காவல் புரிகிறவங்களும் இல்லாமல் இருக்கிறாங்க. சரி, இந்த மதில் செவரில் மெல்ல ஏறி உள்ள குதிச்சிருவோம், அப்போ வந்து அந்த ஊருக்குள்ளார நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த மதில் செவரை நோக்கி போகையில் அவர் கால்களை பிடிச்சி யாரோ வந்து இழுக்கிற மாதிரி இருக்குது. யாரும் திரும்ப பார்த்தா லங்கினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல் தெய்வம் வந்து இருக்கு. யாரடா நீ குரங்கு எதுக்கு உள்ள போற அப்படின்னு, எங்க போற, என்ன மீறி இங்க யாரும் போக முடியாது இந்த இலங்காபுரிக்குள்ளார அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது ஒரு நிமிஷம்.
அப்ப அ அந்த லங்கினி வந்து அவங்க கால பிடிச்சு இழுக்குறாங்க. "நீ எதுக்கு போறேன்னோன்னே," "இல்ல நான் சும்மா போய் இப்ப அழகாக இருக்குது இந்த ஊரு. நான் வாயு தேவனோட புத்திரன். இப்படியே பறந்து வரும்போது இந்த ஊர் அழகா இருக்கு. இத பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு. அதெல்லாம் அந்நியர்கள்லாம் உள்ளே நுழைய முடியாது. இன்னொன்னு ஆமா, ஆமா. அவ வந்து அதட்டுறா. "நீ குரங்கு நீ போ முடியாது" அப்படின்லாம் சொல்லிட்டு. அவர் வந்து, "இல்ல பார்த்துட்டு போயிர்றேன்னா" "போ முடியாதுன்னு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சறா. ஆமா, ஆஞ்சநேயர. அரைஞ்சோன்னா இவருக்கு இவருடைய தோள்கள்லாம் முறுக்கேறுது. நம்ப அன்னை உங்கள தண்டிக்கிற இதெல்லாம் எனக்கு இல்ல. இருந்தாலும் என்னோட சக்திய நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து உங்களோட மார்பகத்துல ஒரு அடி போட்டுர்றாரு. அப்ப அவ அப்படியே நிலை குலைந்து, "எதையாவது புடிச்சுக்க மாட்டோமா கைகள்" அப்படின்னு அவ தலைய சுத்தி கீழ விழுந்தர்றா. விழுந்தோனே அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. பிரம்மதேவன் வந்து ம் ஒரு குரங்கு உன்ன கீழ தள்ளிருச்சுன்னா, அன்னைக்கு இந்த இலங்கைக்கு வந்து அழிவு ஆரம்பம்னு நீ தெரிஞ்சுக்கோ, அப்படின்னு பிரம்மதேவன் அவள்கிட்ட சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. அதை உணர்ந்து அவ வந்து சொல்றா, சரின்னு, இந்த மாரி பிரம்மதேவன் சொன்னாங்க. அதனால நீ வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்த காரியம் முடிஞ்சோனே நீ திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. சரின்னு அவரு உள்ள மெதுவா குதிச்சுட்டு உள்ள போறாரு. எல்லாம் மெதுவாக எங்க சின்னமாகணுமோ சின்னமாகறாரு, எங்க பெருசாகணுமோ பெருசாறாரு. அவரால கட்டை விரல் சைஸ்க்கு கூட சின்னமாக்க முடியும். அந்த மாதிரி ஜன்னல் வழியாக உள்ள போயி, மாட மாளிகைகள் ஒண்ணொண்ணா தேடிக்கிட்டு வராரு. ஒரு சந்து, பொந்து எதுவும் விடல. எல்லா இடமும் தேடுறாரு. எல்லா அமைச்சர்களோட அரண்மனை, அ அங்க பாதாள அறைகள் எல்லாம் தேடுறாரு. அந்த தங்கம், வெள்ளி, வைடூரியம், அந்த நவரத்தினங்கள் வைத்திருக்கின்ற அறைகள்ல கூட அவரு விடல. அந்த மாதிரி பொக்கிஷங்கள் வைத்திருக்கிற அறை எல்லாத்தையும் ஒரு இடம் இல்லாம தேடுறாரு. அப்போ திடீர்னு அவர வந்து யாரோ புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா, கும்பகர்ணன் மூச்சு வெளிவிட்டு உள்ள இழுக்கிற அந்த மூச்சு காற்றுல இவர் உள்ள போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சுதாரித்து கொண்டு ஒரு மலை மாரி படுத்திருக்கிறான் கும்பகர்ணன். அப்புறம் அந்த மாளிகையில தேடிட்டு ம் அ விபீஷணனுடைய மாளிகையில போய் தேடுறாரு. அ விபீஷணனுடைய மாளிகையில தேடுறாரு. அவன் வந்து தன் மனைவியோட படுக்கையில படுத்திருக்காரு. அவனோட நல்லவர்கள் பார்க்கும்போது அவங்க தெரிந்து கொள்வாங்க. அவர் வந்து ம் இந்த நல்லவன் எப்படி இங்க இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு ஆஞ்சநேயன். ராவணனுடைய தம்பியா இருக்கணும். இவர் இருக்கும்போதே அவன் இவ்வளோ தப்பு செய்யலாம். இவர் எடுத்து சொல்லலையா? ஆனா ராவணனுடைய அழிவு காலம் இந்த மாரி தப்பு செய்யும்போது, இவன் என்ன செய்ய முடியும்? அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ராவணனுடைய மாளிகைக்கும் போயிர்றாரு. அங்க போய் தேடும்போது மண்டோதரிய பார்க்குறாரு. ஒரு கணம் இவங்க தான் சீதா மாதாவாக இருக்கணும்னு அவங்களோட லக்ஷ்மியும் அ மாறி இருக்காங்க. அவங்க படுத்திருக்கிறது மகாலட்சுமி மாதிரி. அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க. இதுதான் சீதா மாதாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அ பார்க்கும்போது அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. படுக்கையில அதாவது பெட்டுல படுத்து. அத பார்த்தோன்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு 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 கணம், ஒரு க்ஷணம் வந்து மனம் வந்து ச்சே! அப்படின்னு ஆயிருது. அங்க ஸ்ரீ ராமபிரான் வந்து இவங்களே நெனச்சு உருகிட்டு இவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு இவங்களே நெனச்சுக்கிட்டு கவலையில இருக்கும்போது, இவங்க எப்புட்றா இப்படி படுக்கையில படுத்து இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்களே! அப்படின்ட்டு வந்துருது. அப்புறம் இன்னும் உற்று நோக்கி பார்க்குறாரு. அவங்க வாயில வந்து எச்சில் வடிஞ்சு அது காஞ்சு போயிருக்கு. அவ்வளோ ஆழ்ந்த தூக்கத்தில இருக்கவங்களுக்கு தான் அந்த எச்சில் வடிஞ்சு அப்படி காயும். அத பார்த்தோன்னே தான் நினைத்தது தவறு. அவ்வளோ நேரம் நிச்சயமாக ஜானகி மாதா தூங்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுறாரு. அந்த நினைப்புல வந்த தவறுக்கே வந்து அவ்வளோ வருத்தப்படுறாரு. அம் 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 இந்த ராமேஸ்வரம் நோக்கி கிஷ்கிந்தை நோக்கி திரும்பி வணக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. ராமபிரான் கிட்ட தான் அப்படி நினைச்சதே தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீராக வருது. அதனால அங்கே கண்ணீர் சிந்தினா மாட்டிக்குவோன்ட்டு
வெளியில வந்து மரத்துல ஏறிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. இந்த துக்கத்திலேருந்து வெளியுள்ள வர முடியல. ஸ்ரீ ராமநாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய மனம் வந்து சாந்தி அடையுது. மனம் அமைதி உற்றோன்னா மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆம், இது நம்ம அன்னை இல்லைன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாரு. சந்து பந்து ஒரு இடம் பாக்கி இல்லை. எல்லா மாட மாளிகைகள், எல்லா அமைச்சர்களோட வீடுகள், அரண்மனைகள் எல்லா இடமும் தேடியாச்சு. அன்னையை காணலை. ஒவ்வொரு பெண்ணாக உற்று நோக்கி பார்த்தாச்சு. உம், அந்த அந்த ஊர்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் மது சாப்பிட்டு அப்படியே கவிழ்ந்து கிடந்தாங்க. அப்பதான் மியூசிக் இதெல்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த கருவிகள் மேலே, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேலேயே அந்த கலைஞர்கள்லாம் விழுந்து கிடக்குறாங்க. எந்திரிச்சு அவ்வளோ டயர்டாகி இருக்காம பெண்கள் எல்லாம் மது சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிடக்குறாங்க. அரைகுறை ஆடையோட கிடக்குறாங்க. எங்க அந்த இவ்வளோ இதுலேயும் வந்து இவ்வளோ செல்வ செழிப்பமான ஊரில் அரக்கைகள்லாம் இப்படி வாழ்கிறத பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த கந்தர்வர்கள்லாம் அந்த அந்த பெண்கள்லாம் அந்த அரக்கர்களுக்கு கால் அமுக்கி விட்டுக்கிட்டு அவங்களுக்கு உபச்சாரம் செஞ்சுக்கிட்டு எப்போதான் நமக்கு விமோச்சனம் வருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கிஷ்கிந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கந்தர்வர்கள், அந்த வானத்தில் உள்ளவங்கள்லாம் அந்த பெண்கள் எல்லாம் இவர் எல்லாரையும் பிடித்து அதாவது அடிமை மாதிரி இங்கே வச்சிருக்காங்க. தேவர்களும் இங்கே அடிமையாட்டம் எல்லாரும் இங்கே இருப்பாங்க. இவன் கைதி பண்ணி வச்சிருப்பாரு ராவணன். அப்போ எல்லாரும் வந்து வேதனையில் இருக்குது. அவங்க கண்களை பார்க்கும் போதே தெரியும். உங்க வேதனைகளை போக்குறதுக்காக தான் அவன் சீதையை தூக்கிட்டு வந்திருக்கான். எல்லாத்துக்கும் விடிவு காலம் வரப்போகுது அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டே ஒவ்வொரு இடமா தேடுறாரு. எங்கேயும் காணல. அப்போ அசோகவனம் வந்து அந்த காடா இருக்குது, அங்கே வந்துடுறாரு. எங்க காணுமே, வேற இடத்துல கொண்டு போய் வச்சிருப்பானோ, இங்க வச்சிருந்தா யாராவது தேடி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு வேற வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருப்பானோ, இப்ப எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கவலையோட இருக்கும்போது ஒரு விசித்திரமான ஒரு சத்தம் கேட்கும். குறட்டை சத்தம் அசோகவனத்துல இருந்து. அப்போ இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போவாரு. அங்கே ஒரு அழகிய மாது வந்து ஒரு அசோக மரம், அரச மரம் தான். அந்த அரச மரத்துக்கு அடியில வந்து அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி ஒரு பழைய ஆடை, தலையெல்லாம் முடிந்து கட்டி கொள்ளாமல் அதில் தூசு படிஞ்சிருக்கும். அப்படியே ஆனால் முகம் மட்டும் அந்த தேஜஸ் குறையாம அவ்வளோ ஒரு அமைதியான அழகான முகமாக இருக்கும். கவலையோட ராமபிரானை நினைச்சுக்கிட்டு, எப்போ வந்து என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறீங்க, எப்போ நான் உங்களை பார்ப்பேனா பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்த வார்த்தைகள் அவருக்கு அங்கே காதல விழுகும். விழுதோன்னா அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். அன்னையை கை கூப்பி ஒரு பெண்ணை அன்னையாக நினைத்து கை கூப்பி வணங்குவார். வணங்கி அவங்க எப்படிப்பட்ட குலத்துல பிறந்தவங்க, அதுக்கு ஏற்ற குலத்துல இக்ஷவாகு குலத்துல கல்யாணம் பண்ணவங்க. ராமரின் அவங்க தசரதர் எப்படிப்பட்ட பொய்யே சொல்லாத ஒரு எப்பொழுதும் உண்மையே பேசக்கூடிய ஒரு மனிதருக்கு பிறந்த மூத்த மகனின் கையை பிடித்தவங்க. எப்படி ஒரு பாக்கியசாலி, அன்னையே அப்படின்னு வணங்குவாரு அவங்கள பார்த்தோன்னா. இவங்க இவ்வளோ கவலையில் இவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம எப்படி போய் விஷயத்த இவங்களை சமாதானப்படுத்தணுமே, எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரொம்ப பேரொளி சத்தத்தோட கேட்கும். அதை திரும்பி பார்ப்பாரு. ராவணனுடைய அங்கவஸ்திரம் தரையில புரள அவன் வந்துகிட்டு இருப்பான். அவனோட ஸ்பீடுக்கு, அவனோட வேகமான நடைக்கு ஈடு கொடுக்க முடியாம காவலர்கள்லாம் பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க அவனோட ஜாயின் பண்றதுக்காக. இந்த நடு நெசியில் அவன் எங்க புறப்பட்டு போறான்னு தெரியும் எல்லாருக்கும், இங்கே தான் வருவான்ட்டு. அப்ப அவனை தொடர்ந்து காவலர்கள்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ராவணன் வந்து அவனுடைய அரண்மனையில ஆஞ்சநேயர் போய் பார்க்கும்போது ஆஞ்சநேயர் போய் பார்க்கும்போது அங்க
அவன் ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்கும். அவன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். மலை மாதிரி பெருசா படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப அவன் ஜானகி ஜானகி அப்படின்னு ஏக்கத்தோட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது அவன் காதுல கேட்கும். அப்ப ஜானகி மாதா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு ஆஞ்சநேயர் தெரிஞ்சுக்குவாரு. அவங்க பதிவிரதா பத்தினியாக இருக்காங்க, இவனை இன்னும் தொட விடல அப்படின்னு சொல்லி அவர் அந்த க்ஷணம் புரிஞ்சுக்கிறார். ஏன்னா அவன் ஏக்கத்தோட இன்னும் அந்த பேரை சொல்லி கிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த 2 உண்மைகளையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு ஆஞ்சநேயர். இப்போ அதுக்கப்புறம் தான் ஜானகியும் பார்த்துறாரு. இப்போ இலங்கேஸ்வரன் உள்ள வரான். அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ காமுகன் வைத்த கேடு அது நம்ம நாளை பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட பாதி புக்கு தான் முடிச்சிருக்கோம் நம்ம. இன்னொரு பாதி புக்கு இருக்கு. மார்ச்சுக்குள்ள இன்னும் அநேகமாக 3 வீக்ஸில் முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். 3 வீக்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற என்ன புக்கு படிக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ஓகே, இன்னைக்கு ஆஞ்சநேயரோட பராக்கிரமத்தை பார்த்தோம். அவருடைய நாமம் அவர் என்ன நாமம் சொல்வாரு? இன்னைக்கும் ஸ்ரீராம நாமத்தை தான் சொன்னாரு. அவருக்கு மன தெளிவு ஏற்பட்டது. மனத்துல உள்ள குழப்பம் போச்சு. அவர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. ஸ்ரீராமன் நாமத்தை சொல்லிதான் கேட்கிறார். அதே நாமத்தை நாமும் சொல்லி நம் மனதிலையும் தெளிவையும் சந்தேகங்களையும் போக்கி மன நிம்மதியுடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த ராமநாமம் நமக்கு பேருதவியாக இருக்கும். ஸ்ரீராம ஜெயம், ராமருக்கு ஜெயம் ஏற்பட போகுது. அதனால நம்ம 108 முறை சொல்லிட்டு கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லுவோம் நம்ம 108 முறை.